வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். என்னடா ஒரு வருஷமா அவன் காணா போயிட்டான், எங்கேயுமே வரல, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்லயும் இல்லை, மாவீரனுடைய நிற்குது பார்க்குறீங்களா? இந்த ஒரு வருஷமா நான் எப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றுறது, நம்ம யூடியூப் சேனல் இதாக்குறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த யோசனை வந்து என்னை நிறைய விஷயங்களை செய்ய தோணுச்சு. அந்த விஷயத்த நிறைய ரியாக்ஷன் வீடியோ போடுறது, நிறைய கான்டெக்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய கான்டென்ட் என்னோட மூளைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் செஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட வீடியோ செய்யலாம். இப்போ இனிமேலேருந்து உங்களோட சப்போர்ட் தரேன். நான் வந்து நிறைய ரியாக்ஷன் வீடியோ செஞ்சு, நிறைய காமெடி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்காக தூக்கி போட்டு உங்களுக்காகவே எடுத்துட்டு வர போறேன். இன்னைக்கு ஒரு கியூஸை வந்து நான் வந்து கரெக்டாக விடையை கண்டுபிடிச்சி அதை ரியாக்ஷன் பண்ண போறேன். அது அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்க போறேன். நான் இந்த இதில் ரிவ்யூ கொடுக்கறது எல்லாமே என்னோட மனசுக்கும் உங்களை புண்படுத்தாத மாதிரி தான் நான் இது பண்ண போறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதுக்குள்ள போவோம் வாங்க. வந்து கியூஸ்க்குள்ள போகிறோம். ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க, ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் போட்டு இது பண்ணால் நானும் ஹெட்செட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இதில் வந்து நான் வந்து தப்பாக விட சொன்னேன், கமெண்ட்ல என்னென்ன தப்பாக சொல்லிக்கணும் போடுங்க. அப்புறம் இதில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 ரீடர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20லயும் எத்தனை நான் கரெக்டாக சொல்கிறேன், எத்தனை நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறேன்னு இதில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் கமெண்ட் நாள் வீடியோவில் ஆஃப் பண்ணியிருந்தேன், அந்த கமெண்ட்டெல்லாம் நான் ஆன் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன உங்கள் மனசுக்கு தோன்றதோ, நான் என்னென்ன விஷயம் செய்யணும், நான் எதை தப்பாக செஞ்சுருக்கேன், எதை நல்லது செஞ்சுருக்கேன் நீங்கள் போடுங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களோட தம்பி மாதிரி, உங்களோட மகன் மாதிரி, உங்களோட அண்ணன் மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் போட்டு இது பண்ணால் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இங்கே ஸ்வீட் இருக்கு, அங்கே டன் இருக்கு. ஆனால் ஆரம்பமே இதாக இருக்கு. அதான் ஐயோ ஸ்வீடன் ஒரு நாடு இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது ரெண்டாவது. அடுத்து ரெண்டாவது வந்து பாக்கு இருக்கு, இங்க உமா தராங்க, அங்க வந்து முள்ளு. பாக்கு முத்த முள்ளு அப்படியே நாடு இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க. டைமர் ஆகுது. 3, 2, 1. பாக்கு முள்ளு. பாகிஸ்தான். மூணாவது ரீடர் வந்து இங்க வந்து ஆள் நிறைய கூட்டமா இருக்காங்க. இங்க யானை போட்டுருக்கு. கூட்டம் ரஷ்யா. நாலாவது ரீடர் இதை கரெக்டா சொல்லுவோம். மங்கோலியா சேர்த்து சொன்னா மங்கோலியான்னு வருது. கரெக்டா அந்த மாதிரி நாடு நான் நாடு கேள்விப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி நாடு இருக்குன்னு மங்கோலியான்றது. மங்கோல் உண்மை இருக்கீங்க பார்த்தீங்களா போல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் தமிழ் பிக்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா கண்டுபிடிச்சாங்க. துபாய் கரெக்டா இருக்கணும். துபாய். ஓகே, அடுத்து இது வந்து ஆறாவது ரீடர். அது என்னமோ சொல்லுவாங்க. அது என்னமோ நார்வேவா? நார்வே தான் நினைக்கிறேன். நார்வே கரெக்ட் மகளே, கரெக்ட். நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதான் நம்ம ஜீவா வர்றாரு. மெக்சிகோ. ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். மெக்சிகோ கரெக்ட் மக்களே.
பெருசு. அப்போ ஒரு நாடு இருக்கு, எனக்கு தெரியல. கொஞ்சம் இங்கிலீஷ் யோசிச்சு பாருங்க, நானும் யோசிச்சு பாக்குறேன். கிஃப்ட். எகிப்து. பாப்போம். சத்தியமா தெரியல மக்களை, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. அந்த மாதிரி நாடெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. குவைத். கரெக்டா? நாடு இருக்கா? எனக்கு தெரியல மக்களை, நான் படிச்சது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நாடெல்லாம் இருக்குது தெரியாது. சரி, 10வது வீடியோ கொடுப்போம். இது சிம்பிளா இத்தாலி சேர்த்து பார்த்தா இத்தாலி. ஐ லைக் இத்தாலி நாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தாலி கரெக்ட் மக்களே. என்ன 2 இருக்கு? இது எனக்கு தெரியல மக்களே, இது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சத்தியமா தெரியல இந்த மாதிரி நாடுல இருக்காது. சரி, 12வது மாலைத்தீவு. கண்டிப்பா தான் இருக்கும். மாலைத்தீவு கரெக்ட் தான், மாலத்தீவு போட்டிருக்காங்க. கரெக்டா சொல்லியிருக்கேன். நம்ம வாழ்ற நாடு மலேசியா. நம்ம வாழ்ற நாடு. நம்மளோட நாடு நம்ம தப்பா சொல்ல முடியுமா? மலேசியா கரெக்டா தான் இருக்கும். மலேசியா. 14வது ரீடல் இழுப்பாவே. அங்க இழுக்கிறாங்க. இவர் ஏதோ வேசிடுவேன். இந்த அது ரொம்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்துல பா அப்படின்னு செய்வாரு. இது வந்து வே இழுப்பாவே. நம்ம நாடு இருக்கு ஜிம்பாவே. அப்ப நாடு எல்லாத்துல வாங்குவோம். 15வது கோவா. சாரி கோவா நாடு இல்ல சொல்லுது. கோக்கு தமிழ் என்ன? இதை வேற ஞாபகம் வர மாட்டேங்குது. போலாண்ட். ஆமா, கோக்கு போ தமிழ்ல. சரி வாங்க அடுத்த ரெடியூல் கொடுப்போம். இதுக்கு பேரு, இந்த மிருகத்து பேரு என்னமோ சொல்லுவாங்க. அணில். இது அணில் கிடையாது, வேற என்னமோ. இல்ல இது அணில் இல்ல, வேற தெரியல. எப்படியும் நான் தோக்கதான் போறேன். போட்டுமே. கீழ்பிள்ளையா? கிரிஸ். அப்புறம் நாடு எனக்கு தெரியாது. சரி, நல்லா இருக்கும். 17வது ரிடல். இது அநேகமா கடைசி நினைக்கிறேன். அங்க இண்டி கூட்டல் யா. இந்தியா. எனக்கு ரொம்ப இந்தியா பிடிக்கும். பிரேசில் பிடிக்கும். இந்தியா நினைக்கிறேன். ஆனா இதுல பிரேசில் வரல, அர்ஜென்டினா வரல. சரி, என்னமோ புதுசா நாடுல வருது. ஒரு நம்ம நாலேஜபிளா இருக்கணுமே. இந்தியா. ஓகே. 18வது ரிடன். பெப்சி ஆடா. எனக்கு தெரியல மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச ரிடல். இது வந்து போட்டிருக்காங்க 14 எடுத்தா 13 எடுத்தா என்னமோ போட்டிருக்காங்க சம்திங். ஆனா எனக்கு புரியல.
அவ்வளோ மக்களே, இந்த ரிடல் முடிஞ்சு. அப்பா, இந்த ரிடல்ல வந்து நான் சிலது வந்து தப்பா சொல்லியிருக்கலாம். ஆனா கொஞ்சம் என்னோட முயற்சி எடுத்து நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், அப்புறம் அந்த பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன கான்டென்ட் வீடியோ செய்யலாம், அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன ரியாக்ஷன் வீடியோ செய்யலாம்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இல்ல அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை பாய் ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ்.